under 15 fixes under 15 fixes on வந்திருக்கா அந்த குரூப்ல இல்ல அப்படியே மெம்பர் மட்டும் தான் நீங்க கமிட்டி மட்டும் பண்ண முடியாது நீங்க அப்ப குரூப்ல நான் அந்த ரிட்டர் வந்து நம்ம தண்ணி போலாம் ஊரு போலாம் நம்ம நீ மட்டும் தான் வேற யாரும் கிடையாது இல்லடா வேற ஆட்ற மாதிரி இருக்கா போசனா யாரோ விஷ்வா அவங்க அப்பா போன் வச்சாங்க யாரோ கூட்டு வரணும்னாங்க சரி வாங்கன்ட்டு மேட்ச் பார்க்க கிருஷ்ணா விஷ்வா வா மேட்ச் பார்க்க மேட்ச் பார்க்க ரெண்டுமே ஃபயரா இருக்காங்க அடுத்த மேட்ச் யாரா மைக் போடுவானா ஒரு கடவுள் பேர்த்திக்கோ போடுவா போடுவா not trophy.
பச்சை இல்லை பிளாக்கு. ஆ ஆ எஸ் ஆளுங்க 2 கோல் போட்டு முன்னிலையில் இருக்காங்க. ஒரு கோலுக்கான முயற்சி. ஓ இல்லை. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ 2 டீம் பிளேயர்ஸும் ஃபயரான ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ கோலாகுமா? இல்லை. ஓகே இந்த சேவ் பண்ணிட்டாரு. எஸ் இங்கே மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஆலங்குப்பம் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. ப்ரோ பஸ் ஸ்டாப் தானே சாரிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் ஆலங்குப்பம் 2 கோலும் கரையாம்புத்தூர் 1 கோலும் அடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது இந்த கேம். செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எஸ் இங்கே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆன உடனே கோலுக்கான ஒரு முயற்சி. ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் அவங்களோட ஃபுல் எனர்ஜியை பயன்படுத்தி சூப்பர்பான ஒரு கேம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. பொதுவான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காது அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிக்காட்டுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர்ஸ், அப்படிப்பட்ட டீம்ஸ், உங்களுக்கு கவலையே வேண்டாம், வாங்க உங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ், ஒரு சூப்பர்பான ஒரு டோர்னமெண்ட்டை நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோரிமேடு ஃபுட்பால் கிளப் வந்து இங்கே சூப்பர்பான ஒரு டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி என்ஆர் ட்ராஃபி. ஸோ இருக்கிற எல்லா அணிகளும் எல்லா பிளேயர்ஸும் அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ண கோரிமேடு ஃபுட்பால் கிளப் அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். ஸோ எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே கிரவுண்டில் இருந்து பார்க்குற எங்களுக்கு ரொம்ப சூப்பர்பாகவே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஃபுட்டு பிளேயர்ஸ்க்கு. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து வாட்டர் எல்லாமே வந்து ஒரு சூப்பர்பாக கண்டக்ட் பண்ணி ஒரு நல்ல முறையில் இங்கே மேட்ச் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோலுக்கான ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சிங்க. ரெண்டு டீமுமே அவங்களோட சூப்பர்பான ஒரு முயற்சியை வந்து இங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டேஸ் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே சூப்பர்பான மேட்செல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால டைம் போகிறதே எங்களுக்கு தெரியலை. நேற்றுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 12 hours 15 கிட்டத்தட்ட வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கே தெரியலை. ஸோ அப்படி ஒரு சூப்பர்பான மேட்செல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம லைவ் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சாயங்காலம் அடிக்கும். ஏசிங்க கோலுக்கான முயற்சி, கோல் போட்டாங்க. கரையாம்புத்தூர் இங்கே வந்து தன்னோட 2வது கோலை போட்டு சமன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல முயற்சிங்க, சிறப்பான ஒரு முயற்சி. டு ஆல், ரெண்டு பேருமே சமநிலையில் இருக்காங்க. 2க்கு 2. ஓ கோல், ஓ சூப்பர்வான ஒரு கோலுங்க. பா இதுதான் தன்னோட டேலண்ட்டை வந்து சூப்பர்வான ஒரு முறையில் வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. வாட் அ கோல்.
3-2 என்கிற முன்னிலையில் ஆலங்குப்பம் டீம் வந்து இப்போ முன்னிலையில் இருக்காங்க. என்னங்க என்ன ஒரு எஃபர்ட்டு அங்கே பாருங்க. திரும்ப திரும்ப எனக்கு அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட்டை போட்டு சூப்பராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நல்ல ட்ரை, கரையாம்புத்தூர் ஒரு நல்ல ட்ரை பண்ணாங்க, பட் மிஸ் ஆகிடுச்சு. இவங்க ப்ளே பண்ணுறதுலே தெரியுதுங்க, 2 டீமுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற 2 டீமுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானோட வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே தெரியுது அவங்களோட ப்ளே பண்ணுற விதத்திலே தெரியுது. ஒரு நல்ல ஒரு ட்ரை, நல்ல ஒரு ட்ரை பண்ணுறாங்க. கேமோட இம்ப்ரூவ்க்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் இதுதான், நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை, அப்போ தான் அந்த விஷயம் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கரையாம்புத்தூர் டீம். இங்கே எங்களுக்கே ஜாலியாக இருக்குது, ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமை பார்க்குறோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது. சின்ன பசங்க வெறித்தனமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைவில் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். யா கோல்! ஓ சூப்பரான ஒரு கோலுங்க, வாட் அ கோல்! கரையாம்புத்தூர் இப்போ 3-3 சமனில் இருக்காங்க 2 டீமுமே. அதுதான் சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் நடந்து விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது என்னென்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பயங்கரமாக நம்மளுக்குள்ளே ஒரு கியூரேட்
சாரி, ரொம்ப ரோல் ஆகுது. கியூரியாசிட்டி நமக்கில்லே வந்து இங்கே நம்ம கிரவுண்டில் இருக்க சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கேமை. ஏன்னா அவ்வளோ ஒரு விறுவிறுப்பாக இந்த கேம் போயிட்டுருக்கு. ஆலங்குப்பம் கரையாம்புத்தூர் சூப்பர்பாக அந்த கேம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பாராட்ட வேண்டிய சில நண்பர்கள் இருக்காங்க. யாருன்னா பால் பாய்ஸ். வெயில் கூட பார்க்காம உட்காந்து அவங்களோட பணியை வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பால் பாய்ஸ் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே சமனில் இருக்காங்க. 3-3 டை பிரேக்கர். ஸோ இதில் பார்ப்போம். என்னங்க ரெண்டு டீமுமே வந்து சரிசமமான ஒரு பலனோட சிறப்பான ஒரு அணிங்க. ரெண்டு டீமுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அணி. நீயா நானா அப்படிங்கிற ஒரு இருமுனை போட்டி போயிட்டே இருந்தது. ஸோ ரெண்டு டீமுக்குமே ஒரு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லைவில் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து. ஏன்னா நீங்கள் இப்படி சொல்கிறத வந்து பார்த்துட்டு இந்த பசங்க கண்டிப்பாக வந்து லைவ் பார்ப்பாங்க. அவங்க பண்ண கரெக்டான ஒரு விஷயம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த லைவ் மூலியமாக அவங்க பார்த்து இன்னும் அவங்களோட கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. என்ன ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணியிருக்கோம், என்ன ஒரு விஷயம் தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த லைவ் மூலியமாக அவங்க வந்து திரும்ப பார்த்து அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கேமில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வாழ்த்துக்களும் இருந்ததுன்னா அவங்களுக்கு அடுத்த கேமில் அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை தரும். பாராட்டலாம் சார், ஒருத்தான பசங்க. ஸோ இங்கே டை பிரேக்கர் பெனால்ட்டியோட ஃபர்ஸ்ட் கிக்கில் ஸோ ஆலங்குப்பம் ஒரு கோலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலங்குப்பம் ஒரு கோலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரியாம்புத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சேவ் இந்த மேட்சை மாற்றி கொடுக்கும், பார்க்கலாம். இந்த செகண்ட் கிக் செகண்ட் டர்ன் ரொம்ப காமன் கம்போஸ்டாக கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு கோல் கிடச்சிருக்கு டை பிரேக்கரில். ரெண்டு டீமுமே ஈச் ஒன்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபைட்டு தான், பெனால்ட்டி ஃபைட்னு சொல்லலாம். ஒரு டை பிரேக்கரோட ஃபைட். செகண்ட் டர்ன், இரண்டாவது அட்டெம்ப்ட் டு ஆலங்குப்பம். அண்ட் இதுவுமே வந்து கோல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே கோல் போட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் டர்ன். ஸோ 2-1 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே சேவ் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த சேவ் கண்டிப்பாக ஒரு க்ரூஷியலான ஒரு
கிக்கு தான். சேவ் எடுத்துருவாரா? இல்லைங்க, கோல். கரையாம்புத்தூர் ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் 2. ஸோ 2 goals placed by the each teams. So if it is a one save, the match will be done அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சேவ் மேட்சை மாற்றி கொடுக்கும். Doing some rituals from the goalkeeper, பட் இருந்தாலுமே ஒரு கோலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. 3 out of 3 இங்கே. 3க்கு 3 கல்லு, 3 கல்லில் 3 மாங்காய் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கோலையுமே இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெனால்டி கிக்ல லாஸ்ட் கிக் ஃபார் தி டீம் கரையாம்புத்தர். லெட்ஸ் வி see. And one more common composed ஒரு பிளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு கோலை. ஒரு பாட்டம் ரைட் கார்னர்ல. ஸோ நூக்கன் கார்னர்ஸ் பார்த்து இங்கே ஆடுறாங்க. ஸோ ஒரு சேவ் இந்த மேட்சை மாற்றி கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கிக் இங்கே கொடுக்குறாங்க ஃப்ரம் தி ரெஃப்ரீஸ். ஈக்குவலைஸ்டான டீமுங்க, 2 டீமுமே 3 கோல் போட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபுல் டைமில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே டை பிரேக்கர் பார்க்குறோம். டை பிரேக்கர்லேயும் எல்லா கோலையுமே இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 டீமுமே. ஸோ சேவே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு டஃப்பான 2 டீம் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சேவ் இந்த மேட்சை மாற்றி கொடுக்கும். ஒரு சேவ் கிடைக்குமா இங்க? எஸ் இட் இஸ். சேவ் பண்ணியிருக்காருங்க. ஒன் சேவ். ஸோ இந்த மேட்சை மாற்றிருக்கு, கண்டிப்பாக மாற்றிருக்கு. ஸோ ஒரு கோல் இங்கே பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா மேட்சை வின் பண்ண முடியும் கரையாம்புத்தர். ஸோ கரையாம்புத்தூர் டீம் the most crucial kick ever in this match அப்படினே சொல்லலாம். the last kick, the final kick from the leg of the boy. பாப்போம், the last kick. Yes it is. So the match won by கரையாம்புத்தூர். So well played from the both of the teams. So செம்ம டஃப்ங்க, கடைசி வரையும் டஃபா இருந்தது. ஸோ ஒரு fantastic save ஒன்று பண்ணி கொடுத்தாரு goalkeeper. So the goalkeeper won the match ன்னு சொல்லலாம். So thanks a lot for watching this video. Keep support, keep like. Let me see you on the next match.